வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு பார்க்கலாம். ஒரு 3 பெண்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து 1 வீடியோ பார்க்கலாம். அடுத்த பார்ட் 2ல் வந்து அடுத்த 3 பெண்களை பற்றி பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு குறிப்பிடுறது வந்து வேலு நாச்சியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. வேலு நாச்சியார் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர். அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தியும் போராடிய முதல் பெண்மணி. இது முக்கியமான கொஸ்டின். நிறையா டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு. அந்த முதல் பெண்மணி வேலு நாச்சியார் தான். எந்த ஊரில் பிறந்திருப்பாரு? ராமநாதபுரத்தில் ஆண்ட செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தா. இவங்களுக்கு ஒரே பொண்ணாக இருப்பார். 1730 பிறந்திருப்பார். அதனால் வந்து ஆண் வாரிசு மாதிரியே வந்து இவருக்கு ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. இவர் வந்து எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அவருக்கு வந்து மனம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. 1772 ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கை மீது படையெடுத்துருவாங்க. அங்கே வந்து முத்து வடுகநாதருக்கும் ஆங்கிலேயருக்கும் போர் நடக்கும். அந்த போரில் வந்து முத்து வடுகநாதர் இறந்துருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலு நாச்சியார் வந்து திண்டுக்கல் போயிடுவாங்க. அங்கே விருப்பாச்சிராயர் அவர் கட்டுப்பாட்டில் ஒரு 8 வருஷம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் சிவகங்கையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு மைசூரில் இருக்க ஹைதர் அலியை சந்தித்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஹைதர் அலியும் ஒரு 5000 படை வீரர்களை அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சுட்டு படைக்கு தலைமை தாங்குறது யாருன்னா மருது சகோதரர்கள் தான் தலைமை தாங்குவாங்க. 1780 வந்து சிவகங்கை வந்து மீட்டுருவாங்க. 1772 வந்து முத்துவடுகநாதர் இறங்குறாரு. 8 வருஷத்துக்கு அப்புறம் சிவகங்கை வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து வேலு நாச்சியார். அடுத்து கடலூர் அஞ்சலை அம்மாள். இவங்கள பார்த்துக்கோங்க. 1890 பிறந்திருப்பாங்க. கடலூரில் முதுநகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு எளிமையான குடும்பத்திலாம் பிறந்திருப்பார். 1921 காந்திஜி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க வந்து அவங்க பொது வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அஞ்சலை அம்மாள் பார்த்தோம்னா நீலன் செயலையை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த அனைத்து போராட்டங்களும் கலந்துட்டு இருக்காங்க. எந்தெந்த போராட்டம் பார்த்துக்கோங்க. நீ உப்பு தாவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலன் சிலையை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், தனியார் அற போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டம், இதெல்லாம் கலந்துக்கிட்டு இருப்பார். எங்கெங்கெல்லாம் சிறையில் வச்சுருப்பாருன்னா கடலூர் அவர் சொந்த ஊரில் ஒரு தடவை, அடுத்து வேலூர் சிறையில் வச்சுருப்பாங்க, திருச்சி, பெல்லாரி இந்த இடத்துல வந்து சிறையில் இருந்திருக்காரு. வேலூர் சிறையில் இருக்கும்போது தான் வந்து இவர் வந்து கருவுற்றிருப்பார். அப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் அந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு அப்புறம் திருப்பி வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. அஞ்சலை அம்மாள் வந்து சிறந்த பேச்சாளர். வெளியேறு இயக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பல இடங்களில் போயிட்டு மேடைகளில் வந்து பேசுவாங்க. அதே மாதிரி குடியிருந்த வீட்டையும் குடும்ப சொத்துக்களையும் விட்டு விடுதலை போராட்டத்துக்கு வந்து அவர் செலவு பண்ணியிருப்பார். இந்த நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் வந்து அவங்க பொண்ணை வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு 9 வயசு. அவங்களோட பேர் வந்து அம்மா கண்ணு. காந்தியடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சலை அம்மாளை பார்க்க வரும்போது இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து அஞ்சலை அம்மாவோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணை வந்து வார்தா கூட்டிகிட்டு போயிடுவார். லீலாவதினு பேர் வச்சு படிக்கவும் வைப்பார். அடுத்து வந்து காந்தியடிகள் வந்து கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு ஆங்கிலேய அரசு வந்து தடை விதிச்சிருமா. அஞ்சலை அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பரதா வேடம் அணிந்து குதிரை வண்டியில் வந்து காந்தியடிகளை ஏற்றிட்டு போவார். அதனால வந்து காந்தியடிகள் அஞ்சலை அம்மாவை தென்னாட்டின் சாஞ்சிராணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது ரொம்ப முக்கியம். தென்னாட்டி சாஞ்சிராணி என்ன காந்தியடிகள் அழைக்கப்பட்டவர் நிறையா டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அம்புச்சித்தம்மாள். இந்த மாதிரி வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. 1999. அந்த மாதிரி 90, இவங்க 99. ஜனவரி 8 பிறந்திருப்பாங்களாம். வீட்டில் வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் இந்த மாதிரி பல மொழிகளை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அன்னை கஸ்தூரிபா காந்தியின் எளிமையான தோட்டத்தால் ஈர்க்கப்பட்டு அதனால் எளிமையாகவே வாழ்ந்திருப்பாங்களாம். பட்டு, பகட்டு, ஆங்கில மோகம் எல்லாத்தையுமே திறந்திருப்பாங்க. பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக்கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டிருப்பாங்களாம். இந்த வைமு, கோதநாயகி அம்மாள், ருக்மன் லட்சுமிபதி இவங்களோட நட்பு கொண்டு பெண் அடிமைக்கு எதிராகவும் குரல் கொடுத்துருப்பாங்க. மகாகவி பாரதியோட பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியிருப்பார். ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்பட்டார். அந்நிய துணிகள் விற்பாங்கள கடை, அங்கே போயிட்டு மறியல் போராட்டம் நடத்தினால இவருக்கு வேலூர் சிறையில் வந்து இவரை போட்டுருவாங்க. ஆனால் சிறையில் இருந்தபோது இவர் மனம் தளராமல் நான் கற்றுக்கிட்ட தனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் மற்றவங்களும் சொல்லி கொடுக்குறாரு. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி செல்லமாக வந்து அம்புச்சித்தம்மாளை வந்து கூப்பிடுறாங்க. தன் செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையான பெண்மணியாக வாழ்ந்து காட்டினார். அதே மாதிரி தந்தை பேர் ப்ளஸ் காந்தியோட பேர் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அம்புச்சித்தம்மாள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அம்புச்சித்தம்மாள் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற அரிய நூலை எழுதியிருப்பார். 1964 தாமரை பத்மஸ்ரீ விருது வந்து பெற்றிருப்பார். இதில் பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கு 3rd டேர்மில் கவர் ஆகுது வேலு நாச்சியார்.
இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி. அதே மாதிரி ஆங்கிலம், செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தா அவங்களோட பொண்ணு தான். ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த 3மே உங்களுக்கு தெரியுமா? சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி எல்லாமே வந்து இவங்க முறையாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகனாரை மறந்துருப்பாங்க, தெரிஞ்ச விஷயம்தான். காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் வந்து முத்துவடுகனாரை வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. 1772 பார்த்தோமா. வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேயரை கொன்று சிவகங்கை மீட்கவும் உறுதி பண்ணிருப்பாரு. அதனால வந்து திண்டுக்கல் கோட்டையில் தங்கி அங்கே ஒரு படையை வந்து திரட்டி பயிற்சி அளிச்சிருப்பாரு. 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம். இவரோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர். தளபதி வந்து பெரிய மருது, சின்ன மருது. மற்ற சில குறுநில மன்னர்களாக இருப்பாங்களாம். நான் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் வந்து கவலை நிறைந்த குரலில் சொல்லுவாங்க. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அமைச்சர் தாண்டவராயர் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஹைதரலிட்டேருந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, லெட்ரு போட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, உருது மொழியில் பேசியிருப்பாங்க. அதனால் வந்து ஹைதரலியை வந்து 5000 படை வீரர்களை வந்து 5000 குதிரைப்படை வீரர்களை வந்து கொடுத்து அனுப்பியிருப்பார். இந்த உருது மொழியில் பேசினீர்கள், அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார்? தாண்டவரையார் சொல்லியிருப்பார். உருது மொழியில் பேசி தான் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க பொருக்கு. அதில் வந்து அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றிருப்பார். நம்ம காளையார் கோயிலில் வந்து வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் கடுமையான போர் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரங்களை வந்து ஜெயிச்சிருவாங்க இவங்க. அடுத்து காளையார் கோயில் வந்து கைக்கு வந்துச்சு. சிவகங்கை மீட்கணும். சிவகங்கை கோட்டோட கதவுகள் வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து திறக்குமா. அன்னைக்கு தான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து வேலுநாச்சியாரை பற்றி தகவல் கேட்பாங்க பிரிட்டிஷ்காரங்க. சொல்ல மறுத்ததுனால வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கொன்றுவாங்க. அதுதான் வந்து இந்த உடையாளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலுநாச்சியார் வந்து ஒரு நடுகளை நட்டு அவங்க தாலியை கழட்டி அந்த மரியாதை அந்த இது சிலைக்கு போட்டு மரியாதை செஞ்சுருப்பாங்க. அவளை தான் வந்து உடையாள் அப்படிங்கிற பெண்ணு. இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குயிலியை பற்றி பேசியிருப்பாங்க. முதல் தற்கொலைப்படை தாக்குதல். இந்த அம்மா குயிலி வந்து தான் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றுன்னு பார்த்தோமா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நெருப்பு வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்களை குதிச்சிருவாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆயுத கிடங்கெல்லாம் வந்து எரிஞ்சிரும். அதனால் வந்து ஒன்றே ஒரு லாஸ்ட்டில் என்ன மட்டும் பார்த்துங்க. குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை வந்து மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பெருக்கோட வேலுநாச்சியார் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து வேலுநாச்சியோட வீரம், மருதகரோட ஆற்றல், ஹைதரலியின் உதவி ஆகியோரோட குயிலின் தியாகம் இணைந்தால் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தோம்னா வேலுநாச்சியோட காலம் 1730 to 1796. சிவகங்கை மீட்டாண்டு 1780. ஜான்ஜிராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் அப்படிம்பாங்க. அடுத்து வேறு யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து அஸ்ஸலாமிக அம்மையார் பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து இதுலேயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாரத தாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு எழுதியிருப்பார். வாய்மையும் மரமும் பிறர் துயர் கலையும் வன்மையும் தியாகமும் இணைந்தீர் அப்படின்னு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், தாய்மையின் பிறனை இதை வந்து இந்த சொல்லால் குறிப்பிடப்பட்ட யாருன்னு கூட கேட்டிருக்காங்க. காந்திஜி தான் சொல்லியிருப்பாங்க. வாய்மைனா உண்மை, கலையும்னா நீக்கும், வண்ணம்னா வள்ளல் தன்மை, துலங்குதல்னா விளங்குதல், செய்மைனா தொலைவு, அண்மைனா பக்கம், செய்மைனா தொலைவு, தவம்னா பெரும்பேறு. தாய்மையன் பிறனை இப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். தாய்மை ப்ளஸ் அன்பின் கூட்டல் தனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர் குறிப்பு பார்த்துங்க, இதான் முக்கியம். அஸ்ஸலாமிக அம்மையார் எங்கே பிறந்திருப்பார்? திண்டிவனத்துக்கு அருகில் உள்ள ரட்டனை. இயற்றிய நூல்கள் வந்து ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம் இதெல்லாம். அஸ்ஸலாமி அம்மையார் வந்து சிறந்த பேச்சாளராம். இவரை வந்து இக்கால அவையார் சொல்லி திருவிக்கா வந்து பாராட்டியிருக்காரு. இவர் பல காலம் திருப்பாதிரி புலியூர் கடலூரில் வந்து வாழ்ந்திருக்காரு. இறுதி காலம் வந்து வடலூரில் வந்திருக்காரு. வடலூர். அப்போது 409 பாக்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அப்படிங்கிற நூலையும் இந்த மாதிரி இயற்றியிருக்காங்க. ராமலிங்க சுவாமிகள் சரிதங்கிறது 409 நூட்களை கொண்ட பாடலாம். இயற்றவர் யார்? அஸ்ஸலாமிக அம்மையார், இக்கால அவையார்னு சொல்லி திருவிக்கால பாராட்டப்பட்டவர். இந்த நூல் குறிப்பை பார்த்தோம்னா காந்திபுரம் வந்து 2034 பாடல்கள் 2034 அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் சொல்கிறேன். 2034 காந்திஜி வந்து 2 முட்டைக்காக 3-4 தடவை சண்டை போட்டார். 2034 இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. காந்தி புராணத்தை வந்து எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. அஸ்ஸலாமிக அம்மையாருமே. இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்து இன்னும் 3 பேரை பார்க்கலாம். அதில் வந்து ஆனி பெசன்ட், வேறு யார் இருப்பாங்க, முத்துலட்சுமி ரெட்டி
இவங்களெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.